கன்சிடர் பண்ணல. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. அதையும் நாங்க சொல்லியிருக்கோம். அதையும் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தரா என்ன இதுன்னு தெரிய வருங்க. 3வது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்கண்டா தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் பத்தி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லல. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியில சாப்பாடு போகுது அந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்கிலையுமே நிறைய இருக்கு. குற்றம் சாட்டப்படுவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்பந்தமா சிறைத்துறை தான் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயே சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும், குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும். அட்வொகேட் மோகன்குமார், அவினாசி. புகார் தரப்புல வந்து இன்டர்வியூ ஃபைல் பண்ணியிருக்கேன்.